அடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் சாலையில் கவிழ்ந்த கேஸ் டேங்கரை மீட்கும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. சாலையில் கவிழ்ந்த டேங்கர் மற்றொரு லாரியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறாரு. அருண், வணக்கம். தற்போது எவ்வளவு மணி நேரத்திற்கு பிறகு இந்த கேஸ் டேங்கரை மீட்கும் பணி நிறைவடைந்திருக்கிறது? முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். அதாவது காலை 2:45 மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றது. கொச்சியிலிருந்து கோவை காந்திமா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கேஸ் நிறுவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த டேங்கர் லாரி சுமார் 37 டன் இடையிலான அந்த டேங்கர் லாரி. அதுல அந்த 37 டன் கொள்ளளவு கொண்டதுல 18 டன் மட்டுமே கேஸ் ஆனது எடுத்து வரப்பட்டது. இந்த லாரி இந்த கோவை உப்பிலிப்பாளையம் ரவுண்டானா பகுதியில் திருப்பும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து அதில் இருந்த அந்த இணைப்பு பகுதியானது உடைந்து விபத்தானது ஏற்பட்டது. இந்த டேங்கர் குப்பர கவிழ்ந்ததுல 2 ராட்சத வாகனங்களை கொண்டு அந்த இது மீட்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பணிகளானது நடைபெற்று வந்த நிலையில தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் எல்லாருமே இந்த பகுதியில குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருந்த நிலையில முழுவதுமாக ஏற்கனவே அந்த கசிவானது அடைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது லேசான கசிவானது இந்த டேங்கர்ல இருந்து எரிவாயுவானது கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கசிவு என்பது தற்போதைக்கு 20.9% அளவிற்கு காற்றில் கலந்து கொண்டிருப்பதாக திருச்சியிலிருந்து தற்போது வந்த அந்த மீட்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில இந்த கசிவு என்பது 30% பட்சத்தில் மட்டுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் என்றும், தற்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த 20.9% என்பது ஒரு பாதுகாப்பான சூழல் தான் என்றும் கூறியிருக்கிறார்கள். தற்போது அந்த வேறு ஒரு லாரியுடன் இந்த டேங்கரை இணைக்கும் பணியானது முடிவடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள் இந்த லாரி டேங்கருடன் இணைக்கப்பட்ட இந்த லாரியானது கோவை காந்திமா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கேஸ் நிறுவனத்திற்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. இந்த லாரிக்கு முன்பாக ஒரு தீயணைப்பு வாகனம், இந்த லாரிக்கு பின்பாக ஒரு தீயணைப்பு வாகனம் என 2 தீயணைப்பு வாகனங்கள் பாதுகாப்பிற்காக இந்த வாகனங்களுடன் செல்ல இருக்கிறது. அதே போன்று காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் இந்த டேங்கர் லாரியுடன் செல்ல இருக்கிறது. அதே போல முழுவதுமாக இந்த பகுதி அவிநாசி சாலை மேம்பாலத்திலிருந்து காந்திபுரம் நஞ்சப்பா சாலை வழியாக கணபதி கடந்து காந்திமா நகர் பகுதிக்கு இந்த லாரியானது கொண்டு செல்லப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து முற்றிலும் சீரமைத்து கொடுத்து அந்த எந்த ஒரு தடங்களும் இல்லாத வகையில் இந்த வாகனம் செல்வதற்கான ஏற்பாடுகளை மாநகர காவல்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதேவேளை இந்த பகுதியில் தற்போது வரை எரிவாயுவானது கசிவு இருக்கக்கூடிய நிலையில யாரும் அருகில் இருக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் காவல்துறை எடுத்து வரக்கூடிய நிலையில ஒரு தீவிர பாதுகாப்பிற்கு உட்பட்ட பகுதியாகவே இந்த பகுதி தற்போது வரைக்கும் கருதப்படுகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் பாடி, கோவை மாநகர காவல் ஆணையர், அதே போன்று காவல்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் என அனைத்து தரப்பு அதிகாரிகளும் இந்த இடத்தில் காலை முதல் தற்போது வரைக்கும் இருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.